வணக்கம் என் அன்பு உள்ளங்களே. இன்று 2023ஆம் ஆண்டு, அதாவது 20வது நாள் மாசி மாதம் வந்து நிற்கின்றோம். இந்த மாதத்தில் 28 நாள் என்பதால் 28 நாட்களில் 3வது மாதத்துக்குள்ளும் செல்ல போகின்றோம். இன்றைய நாள் 20ஆம் நாள் இங்கே டொரண்டோவிலே, அதாவது இந்த ஒன்டாரியோவிலே, கனடாவிலே எல்லோருக்குமே விடுமுறை. இந்த விடுமுறை, அதாவது குடும்ப நாள் என்று பெயரிட்டு இப்போது சில ஆண்டுகளாக இந்த விடுமுறை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதுவும் கனடாவில் எல்லா மாகாணத்திலும் இல்லை, ஒன்டாரியோ மாகாணத்தில். இந்த விடுமுறையின் போது நாம் எல்லோருமே குடும்பமாக வீட்டில் நின்று உணவு ஒன்று சமைத்து சாப்பிடுவது வழக்கம். ஆனால் எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு இந்த நாளுமே குடும்ப நாள் தானே. ஆனால் ஒரு சின்ன முயற்சி, ஒரு கத்தல் ஒன்று தரலாம் என்று இங்கே வருகின்றேன். ஏதோ உண்மைகள் நாடகம். என்னப்பா போன் அடிக்குது, பேசாமல் இருக்கிறீங்கள், போய் எடுங்கோ. நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் எடுங்கோ. ஏனப்பா யார் அடிக்கிறேன்னு பார்த்துட்டு? ஓ பார்த்துட்டேன், அவன் மகள் தான் அடிக்கிறேன், நான் எடுக்கல, நீங்கள் போய் எடுங்கோ. ஏனப்பா பெத்த பிள்ளையில இப்படி கோவிக்கலை? பெத்த பிள்ளைகளோ என்னப்பா இப்படி சலிச்சு கதைக்கிறீங்கள்? பெத்த பிள்ளைகள் பெத்தது தானே. ஓ அவள் அடிக்கிறா, அவள் அண்டைக்கு அடித்தவன், நான் மாட்டேன்ட்டேன்னா நான் தான் உங்களுக்கு அடிக்கிறேன். என்னதுக்கு அடித்தவா? ஓ இன்றைக்கு குடும்ப நாளாம், அதான் அண்டைக்கு அடிக்க, இன்றைக்கு குடும்ப நாள் தானே, குடும்ப நாளாம் எங்களை விரட்டாம். ஏன் போகிறதானே? ஏன் இவ்வளவு நாளும் பொறுங்கோ, போய் போனை எடுத்து கதைச்சிட்டு வாங்க, அங்கே அடித்து கொண்டு இருக்குது. சரி போருங்கோ. ஹலோ, ஓ மகளோ, சொல்லம்மா, எப்படி இருக்கிற? ஓ ஓ ஓ நானும் அம்மாவும் நல்ல சுகமாக இருக்கிறோம். ஓ ஓ ஓ எங்களை விரட்டும். அம்மா கொஞ்சம் தலை இடிக்கணுன்னு இருக்கிறா, பாப்போம், மேலு மண்டா வரோம். ஓ இன்றைய கட்டாயம் வரணுமோ? ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏன்? ஓ குடும்ப நாள், அது ஒன்றாரியோவில் எல்லாருக்கும் லீவுன்ட்டு தான் நானும் கேள்விப்பட்டேன். நான் வந்து தமிழ் ரேடியோவில் சொல்லிச்சுனா. ஓ ஓ அப்போ நாங்கள் வரணுமோ? ஏன் என்ன படம் எடுக்க போகிறீங்களோ? வடிவான சாரி கட்டி கொண்டு வர அம்மாவையோ? ஓ நானும் நல்ல உடுப்பு என்ன படம் எடுத்து என்ன போகிறீங்க? ஓ இந்த ஃபேஸ்புக்கில் போடவோ? ஓஹோ ஓஹோ என்ன குடும்ப நாள் கொண்டாடினாங்களேண்டு காட்டத்தானே வேணுமே அதுக்கோ? இல்லை மகள், இல்லை, நீங்கள் மற்றும்படி எடுக்கிற இல்லை, இன்றைக்கு மட்டும் எடுத்துருக்கிறீங்கள். இன்றைக்கு மட்டும் படம் எடுக்கணும், வடிவான சாரிக்கேண்டா. அப்போ மற்றும்படி எங்களை பற்றி அக்கறை இல்லையோண்டு அம்மா தான் கேட்டவா. அது ஓ எனக்கு தெரியும், உங்களுக்கும் வேலை பழுது தான். ஆனால் நாங்கள் 2 பேரும் தனியத்தான் இங்கே இருக்கிறோம். ஆனால் அம்மாவுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே சீனியர் சிட்டிசன் ஹவுஸ் தானே, உனக்கு தெரியும் தானே, நீ தானே எடுத்து தந்த. நீ அது கொஞ்சம் சில வேளையில் வசதிகள் குறைவு, குளிரும், ஹீட்டர்கள் வேலை செய்யாது. அப்போ அதுதான் அம்மா கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கிறா. கேட்டு பார்க்குறேன், வரையிலுமெண்டா வருவோம் நாங்கள். ஓ ஓ நீ கார் அனுப்புறியோ? அப்போ அண்டைக்கு அம்மாவுக்கு 7 எப்பமென்னுக்கு கார் இல்லையாண்டா இன்றைக்கு கார் எடுத்துட்டியே? ஓ ஓ ஓ திருத்தி எடுத்துட்டியோ? ஓ ஓ ஓ யார் அப்போ வேறு வரையணும்? ஓ கணவர் வரையணும், உங்களோட சொந்தக்காரர் எல்லாம் வரையணுமோ? ஓ சரி, நான் அம்மாட்ட சொல்லி பார்க்குறேன். அம்மா வந்தால் ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ இந்த படம் எடுக்கிறேன்டால் அம்மாவுக்கு அதை பிடிக்காது. இல்லை எந்த நாளும் தானே எடுக்கிறேன்னு சொல்லுவாள். நான் கேட்டு பார்க்குறேன் அம்மா அதை. ஓ ஓ ஓ ஓ சரி மகள், அப்போ வையுங்க, நான் கேட்டுட்டு அடிக்கிறேன். அம்மா தலையிடி ஏலாமல் இருக்கிறா, அவள் கொஞ்சம் சத்தியாகவும் இருக்குது. நீ கூட்டிக் கொண்டு வந்தால் உங்கள் தெரியாது, நீ வெறவேல் சுவம் இல்லைன்னு சொல்லி பிறகு கொந்த கொரோனோண்டு வினம், அதண்டு வினம், அதால் பெரிய தலையடியாக போயிடும். பிறகு வெறவேலும் கூட பாட்டியும் சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் கொண்டாடுங்க, வையுங்க, நான் 7 மண்டா வாரன், எதுக்கும் எதிர்பார்க்காத. ஓ ஓகே, பாய். என்னவா அம்மாள் விரட்டாமோ? என்ன படம் எடுத்து பாட்டை போட போகிறாவோ அம்மா? ஓ அண்டைக்கு அப்பேமெண்டைக்கு அடிக்க கார் இல்லை, அண்டைக்கு கார் இருக்காமோ? 10 மாதம் வயிற்றில் 10 மாதம் சுமந்த, 10 மாதம் சுமந்து வளர்த்து விட எங்களை கொண்டு வந்து அநாத இல்லத்தில் விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டோமா இல்லையாண்டு பார்க்கல. இன்றைக்கு குடும்ப நாள் கொண்டாடி ஊர் முழுக்க காட்ட போயிடமாமோ? பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் வச்சு பார்க்கல. குடும்ப நாளில் மட்டும் கூட்டி கொண்டு வந்து இங்கே 4 ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாட்டை கொடுத்து ஊருக்கு காட்ட 4 படம் எடுத்து அதில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அம்மா அம்மா
ஏன் தான் இந்த பிள்ளைகள் சும்மா மகளை பற்றி அப்பா நான் சொல்கிறத கேளுங்க. இல்லை இருந்தாலும் மகள் இல்லை பாவம் தானே. நான் சொல்கிறத கேளுங்க. இந்த பிள்ளைகள் ஏன் தான் திருந்தேலியன்று விளங்க இல்லை. தாங்கள் செய்கிறத தானே தங்கட பிள்ளைகள் பார்த்து தங்கட பிள்ளைகள் நாளைக்கு இது கொண்டு வந்து தள்ளி விட போதுகள். அப்போ தான் தெரியும் தங்கட கஷ்டம். இது கேட்க பார்க்கலாம் தானே. பக்கத்தில் வச்சு ஒரு சோறு தந்தாக்கு நான் குறைஞ்சி போகுது. எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு தங்கட சுதந்திரம் பண்ணிட்டு ஊர் முழுக்க சுற்றினோம். எங்களே ஒரு கோயில் கூட்டம் ஒரு பார்த்தோமே. நாங்களே நிச்ச வந்தோம் கனடாவுக்கு. வந்ததில் இருந்து ஒரு கோயில் கும்பம் இருக்கு. ஆக அந்த தமிழ் ரேடியோக்களை கேட்டு தான் நாங்கள் ஆறுதல் அடைகிற தமிழ் டிவியெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் இவ்வளவு தூரம் அங்கே இருந்து ஓடி வந்து அங்கே உள்ளவனுக்கு உதவி விளங்குறேன். அவள் நினைக்கிறான் எல்லாரும் நாங்கள் ஏதோ ராஜா வாழ்க்கிறவன். சாப்பாடு வாங்க ஆக்கள் இல்லை, தார காசு காணாது, சமைக்க இல்லாத இயலாது. நானும் நீயும் படுற பாடு நீங்களும் படுற பாடு யாருக்கு தெரியும். இன்றைக்கு குடும்ப நாள் கொண்டாட போகிறான். குடும்ப நாள் அவட்ட போறீங்களோ. இது ஒரு சின்ன கற்பனை. இப்போது வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்ற நான் ஒரு சின்ன கற்பனையாக தந்தேன். இதுதான் உண்மையும் கூட இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. திருந்துங்கள் அன்பு பிள்ளைகளே. நாங்கள் செய்வது நாளை நமக்கு திரும்பும் என்பது பழைய மொழி. ஆனால் அது புது மொழி தான். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களை பார்த்துத்தான் எங்கள் குழந்தைகள் வளர்கின்றன. அதே நிலை நாளைக்கு தள்ளப்படும் போது நாங்கள் கவலைப்பட்டு இப்போது என்ன புண்ணியம், இந்த அம்மா செய்ததைத்தான் இன்று அம்மாவின் மகள் செய்கின்றார். இந்த அம்மா நேற்றைய தினம் தனது தாயையும் தந்தையையும் அழகாக பார்த்திருந்தால் இந்த பிள்ளையும் பார்த்திருக்கும். ஆகவே இந்த பிள்ளையில் குற்றமா இல்லை இந்த அம்மாவில் குற்றமா? இந்த பிள்ளை வளர்க்கின்ற இனி வளர்ந்து இந்த பிள்ளை இந்த தாய் தந்தையை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது குற்றமா? இது யார் குற்றம்? சிந்திப்போம். சில வினாடி மீண்டும் சந்திப்போம். இது ஆர்மோகன். தீபம் ஒரு நாளும் மாறாத சொந்தங்களே, உயிரோடு உயிர் சேர்ந்த பந்தங்களே, 7 ஜென்மங்கள் நிலையாக வாழும் குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். எம்வானிலே நீ பௌர்ணமி நீதானம்மா எம் கண்மணி, சலங்கை குலுங்க அசைந்து நடக்கும் வனப்பில் கலைகளின் அரங்கம். குடும்பம் ஒரு கோவில், அன்பே அது தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். பிறந்த சொந்தம் என்று ஒரு தங்கையாய் வந்து பிறந்தாள், வாரி கொடுக்க அண்ணன் உண்டு எனும் வாஞ்சையில் தன்னை மறந்தாள். கேட்க
பிறந்த சொந்தம் என்று ஒரு தங்கையாய் வந்து பிறந்தாள். வாரிக் கொடுக்க அண்ணன் உண்டு எனும் வாஞ்சையில் தன்னை மறந்தாள். குடும்பம் ஒரு கோவில், அன்பே அது தெய்வம், கருணை ஒளி வீசும், கண்கள் மணி